ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024 வெளியான மேட்னி அப்படின்ற ஒரு கன்னடா படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்க. இப்போதைக்கு இந்த படம் கன்னடா லாங்குவேஜ்ல மட்டும் தான் கைஸ் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோடைய அப்பா சின்ன வயசுலயே வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருங்க. ஹீரோடைய அம்மா ரீசெண்டா இறந்து போயிட்டாங்க. ஹீரோ மட்டும் தனியா ஒரு பெரிய பங்களா வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அந்த பங்களாவோட ரேட்டு பல கோடி ரூபாய் ஒருத்தர் இருக்கும். ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பயங்கரமான சுயநலவாதிங்க. ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல நீ தனியா இருந்து என்னடா பண்ண போற அப்படி இப்படின்னு பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஹீரோவை அந்த வீட்டை விற்க வச்சு அதன் மூலமா இவங்க பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இவங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அந்த வீட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த வீட்டை விட்டு அவங்களால வெளியில வர முடியல. அதற்கான காரணம் அந்த வீட்டுல பேய் இருக்குங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பேய் யாரு, எதற்காக அந்த வீட்டுல இருக்குது, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபியூச்சர்ல உதவும் அப்படின்றதுக்காக தான் நம்ம காசு சேர்த்து வைப்போம். அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தையும் பத்திரமா சேர்த்து வைங்க. நல்ல ஹெல்த் இருந்தாதான் வெல்த் என்ஜாய் பண்ண முடியும். என்னங்க அட்வைஸ் எல்லாம் பண்றேன்னா, சரி பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா இரவு நேரத்துல ஒரு ஆட்டோ பிடிச்சி ரொம்ப பதட்டமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. வேற எந்த இடமும் இல்லங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஷிஃப்ட் பண்றாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கேக்குறாரு. என் பொண்ணோட பேரு சித்ராங்க, வயசு 24 ஆகுது. என் பொண்ணு பர்த்டேக்கு வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்ல. தயவு செஞ்சு என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, பக்கத்துல மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு கரியப்பா அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்ணுங்க. அவர் கையில ஒரு 2000 ரூபாய் பணத்தை வைங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல இந்த அம்மா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அர்த்தராத்திரியில பொண்ணை காணணும் பதறி அடிச்சுட்டு வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2000 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு லஞ்சம் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த போலீஸ் ஆபீசரோட காதுல விழற மாதிரியே வெளியில இருக்கிற ஆட்டோ டிரைவர் திருடா திருடான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காருங்க. கொஞ்சம் அமைதியாரா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் போட கரெக்டா உயர் அதிகாரி வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. உடனே இந்த அம்மா போய் சொல்லிடுறாங்க, என் பொண்ணை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன் சார். இவரு 2000 ரூபாய் லஞ்சம் வேணும்னு கேட்கிறாரு சார் அப்படிங்கும்போது, சார் அது இல்ல சார், ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, இதுதான் நீ ஸ்டேஷனை ரன் பண்ற லட்சணமாயா அப்படின்னு திட்டுறாருங்க. அப்புறம் அந்த அம்மா கிட்ட, உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு காணாம போன வழக்குல உங்களுக்கு யாராவது மேல டவுட் இருக்குதா, பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாராவது மேல டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு யார் மேலேயும் டவுட் இல்ல சார், என் பொண்ணு எங்க போனானே தெரியல அப்படின்னு அந்த அம்மா அழுகுறாங்க. சரிமா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ரிட்டன் கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க, அப்பதான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அதிகாரி, நம்ம ஸ்டேஷனை காலி பண்ணிட்டு போறதுனால பென்னு பேப்பர் எல்லாத்தையுமே முன்னாடி போன வண்டியில போட்டு அமிச்சிட்டேன் சார், இப்ப எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும்போது, அப்ப இந்த ராத்திரியில யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தா பென்னு பேப்பர் இல்ல அதனால நாளைக்கு வாங்கன்னு சொல்வியா, போலீஸ்கார மாதிரி பேசியா, சின்ன புள்ளத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத, இந்த அம்மா கிட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க அப்படின்னு சொல்ல, இந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த நபர் கிட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஒன்னு எழுதி கொடுக்குறாங்க. பொண்ணோட போட்டோ வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவோடைய போட்டோவையும் காட்டுறாங்க. ஆக மொத்தம் சித்ரா அப்படின்னு 24 வயசு பொண்ணு பர்த்டே அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கா. அவ மர்மமான முறையில காணாம போயிருக்கா. அவ எங்க போனா என்ன ஆனா அப்படின்றத சஸ்பென்ஸா வச்சு நம்மள இந்த படத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்த காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் ஒரு கேப் புக் பண்ணி பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஹீரோடைய வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர்த்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவீன், ஜேடி, ஆனந்த் அப்படின்ட்டு. இவங்க 3 பேருமே வேற வேற ப்ரொஃபஷனை சார்ந்தவங்க. கதையோட ஃப்ளோல அவங்க என்ன ப்ரொஃபஷனை சார்ந்தவங்க அப்படின்றத நான் சொல்றேன். இவங்க 3 பேர் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ பத்தி பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேப் டிரைவரே கேக்குறாரு, நீங்க வந்ததுல இருந்து அருண் அப்படின்ற ஒரு நபரை பத்தி பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க, யாருங்க அந்த அருண் அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 3 பேரும் சொல்றாங்க, எங்களோட ஃப்ரெண்டு தாங்க அருண். அருணை பாக்குறதுக்காக இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையங்க. ஹீரோடைய அப்பா சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை சீட் பண்ணிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அருணுடைய அம்மா சிங்கிள் பேரண்டா இருந்து அருணை வளர்த்திருந்திருக்காங்க. அருணுக்கு பினான்சியல் கஷ்டம் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அவர் ரொம்ப ரிச்சான ஒரு ஃபேமிலியை சார்ந்தவர். ஹீரோடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரிச்சான லைஃப் ஸ்டைலா இருக்குங்க. ரொம்ப காஸ்ட்லியான கார் வச்சிருப்பாரு. அப்புறம் லக்ஸரியான ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வருவாரு. வெளி உலக பார்வைக்கு ஹீரோக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இப்போ இவங்க 3 பேர்த்தையுமே இந்த கேப் டிரைவர் கொண்டாந்து வீட்டு வாசல்ல இறக்கி விடுறாரு. இந்த நவீன் இருக்கிறார் இல்லையா, இவரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நபருங்க. இந்த வீட்டை பார்த்த உடனே இந்த வீட்டோட ஒர்த் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாருங்க. இந்த வீடு 40 கோடி ரூபாய் ஒர்த்துங்க. இந்த வீட்டை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி இதை விற்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2% கமிஷன் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஊர்ல போய் செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்காரு. 40 கோடிக்கு 2% அப்படின்னா 20 லட்சம் வருமா 2 கோடி வருமா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆனா ரெண்டுமே பெரிய அமௌண்ட் தான். அப்படியே சந்தோஷத்தோட திரும்பி பார்த்தா இங்க ஆனந்தும் ஜேடியும் பாத்தீங்கன்னா அந்த பேகை சிக்க வச்சுக்கிட்டு சிக்க எடுக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டா ஹீரோவை கன்வின்ஸ் பண்றது, இந்த வீட்டை வித்து பணக்காரன் ஆகிறது, தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு அந்த சிக்க எடுத்து கொடுக்குறாரு. ஜேடி சொல்றாரு, என்னோட அனுமானத்தின் படி கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போகுது, சீக்கிரம் உள்ள போல வாங்க அப்படிங்கும் போது, நில்றா இங்க வாடா, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத மாடியில இருந்து
நம்ம ஹீரோ பாக்குறாரு. அட ஆனந்த் நவீன் ஜேடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, இத்தனை வருஷம் கழிச்சு நம்மள பாக்குறதுக்காக வந்திருக்கானுங்க, சரி வரட்டும் பிராங்க் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இங்க இவங்க 3 பேரும் நாம எதுக்காக வந்திருக்கோம், ஹீரோ கிட்ட பேசி இந்த வீட்டை விக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அவங்களோட ரோலை பெர்ஃபெக்ட்டா பண்ணணும், அப்பதான் இந்த ஒரு வீட்டை கரெக்டா விற்க முடியும். ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, இவர் மந்திரவாதிங்க, சாமியார் ஆயிட்டாரு. ஆனந்த் உன்னோட மந்திர தந்திரத்தை எல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது நம்ம ஹீரோவை ஓகே பண்ண வச்சிரு. ஜேடி ஒரு டிரெக்டிவா இருந்துட்டு இருக்காருங்க. இந்த வீட்டோட ஹிஸ்டரி எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டோட வீக் பாயிண்ட வச்சு எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டை விற்க வச்சிடறா அப்படின்னு சொல்ல ஜேடி சொல்றாரு, நாம வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாரு அப்படின்றாரு. ஆக்சுவலா சின்ன வயசுல இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்க. ஆனா ஹீரோட அம்மா ஹீரோவை இவங்க கூட சேர்ந்து விளையாட விட மாட்டாங்க. ஹீரோ பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க. சின்ன வயசுல நம்ம கூட சேர்ந்து விளையாட கூட விடாத அம்மா எப்படா நம்ம 3 பேர்த்த வீட்டுக்குள்ள விடுவாங்க, எப்படி அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த வீட்டை விற்க வைக்கிறது அப்படின்னு கேட்க நவீன் சொல்றாரு, நாம இங்க வந்திருக்கிறது ரிக்வெஸ்ட் பண்றதுக்காக கிடையாது, கன்வின்ஸ் பண்றதுக்காக, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இவங்க வீட்டுக்குள்ள போன உடனே டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. திக்குன்னு இவங்க 3 பேர் பயந்துடுறாங்க. ஆட்டோமேட்டிக் செட்டப் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. அருண் கூப்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. ஹீரோட அம்மா போட்டோவை அங்க மாட்டி வச்சிருக்காங்க. அப்பதான் இவங்க 3 பேருக்கும் தெரிய வருது ஹீரோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. நவீனுக்கு ஒரே சந்தோஷங்க, அப்ப ஹீரோ மட்டும் கன்வின்ஸ் பண்ணா போதும் அப்படின்ட்டு. அருண் இந்த வீட்ல இல்ல போலயடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேடி சொல்றாரு, இல்ல அவன் இந்த வீட்ல தான் இருக்கிறான். பாதி சாப்பிட்டுட்டு வச்ச பீட்சா, அப்புறம் கழுவாத பாத்திரங்கள், ஷூல இருந்து கழட்டி போட்ட ஷாக்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் இந்த வீட்ல தான் இருக்கிறான்னு தெரிய வருது அப்படின்னு ஜேடி சொல்றாரு. நவீன் சொல்றாரு, இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுதா அப்படின்ட்டு. ஏன் மச்சான் எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடக்குறாருங்க. அதை பார்த்தது இவங்க 3 பேரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ சுயநனவே இல்லாம கீழே கிடக்குறாரு. ஜேடி சொல்றாரு, பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாரு அப்படின்ட்டு. பல்ஸ் இருக்குடா ஆனா செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு லெட்டர் ஒன்று கிடக்குது. இங்க பாரு ஒரு லெட்டர் கிடக்குது அப்படின்ட்டு அந்த லெட்டர் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு சூசைட் நோட்டுங்க. இந்த லெட்டர் நீங்க படிக்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன், என்னுடைய தற்கொலைக்கு காரணம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான், அந்த 3 பேர்த்தோடைய பேரு ஆனந்த், நவீன், ஜேடி அப்படின்னு எழுதி வச்சிருக்காருங்க. அதை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. பின்னாடி திருப்பி பாருங்க, அதற்கான முழு காரணத்தை எழுதி வச்சிருக்கேன் அப்படின்றாரு. பேப்பரை திருப்பி பார்த்தா பேப்பர்ல ஒன்னையுமே காணோம், ஆனா ஹீரோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. ஏன்னா இந்த பழைய காலத்து படத்துல லெட்டர் பார்த்தோம்னா லெட்டர் எழுதுனவங்களுடைய வாய்ஸ் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இவனோட வாய்ஸ் கேக்குது அப்படின்னு பார்த்தா ஹீரோ உயிரோட வராருங்க. ஜஸ்ட் உங்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு பிராங்க் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசியா இவங்க எல்லாருமே காலேஜ் முடிச்சு போகும்போது பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தமோ அப்படியே இருக்கியடா நீயே, எப்படிரா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உனக்கு நாங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, உண்மையிலேயே நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா போட்டோ பார்த்தோம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. சரி அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆக்சுவலா இவங்க குரூப்ல இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்கிறாருங்க. அவரோட பேரு நிக்ஷான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எல்லாருமே ஃபிளாஷ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதற்கான காரணம் இவர் ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா இருந்துட்டு இருக்காருங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல டெத் நிகழ்ச்சியை கவர் பண்றதுக்காக வந்திருக்காருங்க. அப்பச்சர், லைட்டிங், ஃபோக்கஸ் எல்லாமே கரெக்டா இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இமேஜ் ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கேமராவோட கவரே கழட்டாம அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க 3 பேருமே கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்க பெங்களூர்ல தாண்டா இருக்கிறோம், நீ வாடா அருணாவை பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வரல அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லிடுறாரு. ஹீரோ அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபிளாஷ் வந்தாதாண்டா நாங்க எல்லாருக்குமே பார்ட்டி கொடுப்பேன், இல்லாட்டி பார்ட்டி எல்லாம் கொடுக்க மாட்டோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, மறுபடியும் இவங்க 3 பேருமே ஃபிளாஷ் கிட்ட பேசுறாங்க. நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் தாண்டா மீட் பண்ண போறோம், அதனால கிளம்பி வாடா, நம்ம அருண் நமக்காக ஃபாரின் சரக்குலாம் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, இவர் யோசனை பண்றாரு, ஃபாரின் சரக்கா இந்த ஈவெண்ட் அப்படின்ட்டு. அந்த ஈவெண்டோட காஸ்ட்டை விட அந்த ஃபாரின் சரக்கோட காஸ்ட் அதிகம். அதனால இவர் சைஸா எஸ் ஆயிடுறாருங்க. ஸ்ட்ரெயிட்டா இந்த வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஜேடி அப்படியே சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே மாடிப்படி மேல ஏறுவாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள கொலுசு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குங்க. அதை கேட்டு இவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. குடுகுடுன்னு ஓடி வந்து, டே மாடியில கொலுசு சவுண்ட் கேக்குதுடா, அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, டே அங்கெல்லாம் உன்னை யாரு போக சொன்னா, அங்க இருக்கிறது என்னோட அம்மா ரூமு, என்னோட அம்மா ரூமுக்குள்ள போறதுக்கெல்லாம் யாருக்கும் அனுமதி கிடையாது, நீ எதுக்கு அங்கெல்லாம் போற அப்படின்னு சொல்ல நவீனும் பிடிச்சி திட்டுறாரு. டே அவனுக்குன்னு ஒரு எமோஷன்ஸ் இருக்கு, அதுலலாம் விளையாடாத, கொஞ்சம் சைலண்டா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஆனா அங்க கேட்ட கொலுசு சவுண்டு உண்மைதாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இவங்க 3 பேர் என்னென்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் வந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. ஆனந்த் சாமியார் ஆயிட்டாரு, ஜேடி டிடெக்டிவ் ஆயிட்டாரு, அப்புறம் ஃபிளாஷ் ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் ஆயிட்டாரு. ஆனா நவீனை பத்தி நம்ம ஹீரோ எதுவுமே கேட்கவே இல்ல. ஏன் கேட்கல அப்படின்னா, நவீனை பத்தி ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு தெரியுங்க. இதுக்கு முன்னாடி கூட நவீன் நம்ம ஹீரோ மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல இடம் வாங்கி போடுறா, அது பெரிய லெவல்ல உனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி தன்னோட நண்பன் சொல்றானே, இதன் மூலமா அவனுக்கு ஒரு வருமானம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்காரு. கடைசியில அது 6 மாறிடுச்சுங்க. தன் நண்பனால இவ்வளவு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பெருசா ஒன்னும் ரியாக்ட் எல்லாம் பண்ணிக்க கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ஃபிளாஷும் வந்துடுறாரு. இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப நவீன் சொல்றாரு, வாழ்ந்தா உன்னை மாதிரி தாண்டா வாழணும், எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது,
என்ன பார்த்தா சந்தோஷமா வாழ்ற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆமா பிடிச்சதை சாப்பிட்றேன், நினைச்சதை பண்றேன், நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிற, எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் தூங்கி எந்திரிக்கும் போது அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை, ரெண்டாவது தூங்கி எந்திரிக்கும் போது அப்பா வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி போயிட்டாரு, மூணாவதா தூங்கி எந்திரிக்கும் போது என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, என்கிட்ட சொத்து சோகம் இருக்கே தவிர யாருமே என் கூட இல்ல, தனியாலாம் இருந்துகிட்டு இருக்கேன், அது எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்றாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் லைஃப் அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்றத ஹீரோ சொல்றாருங்க. சரி, ரொம்ப எமோஷனலா போயிட்டு இருக்குது, நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தண்ணி அடிச்சுட்டு பார்ட்டி பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இப்போ இவங்க பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி பெட்ரூம்ல வந்து படுத்து தூங்கிடுறாங்க. திடீர்னு நடு ராத்திரி நம்ம ஹீரோ மட்டும் எழுந்திருச்சு எங்கேயோ நடந்து போறாருங்க. இதை ஜேடி வந்து கவனிச்சிடுறாரு. இவன் மட்டும் ராத்திரி எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு டார்ச் எடுத்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. திடீர்னு நம்ம ஹீரோ காணாம போயிடுறாரு. கும்மிருட்டா இருக்கு, வெளியில வேற மழை பெய்யும் போல. ஜேடிக்கு திரும்பவும் அந்த கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஹீரோ அது என்னோட அம்மா ரூம், அங்கெல்லாம் போக கூடாது, உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு பிடிச்சி திட்டினார் இல்லையா, அந்த ரூம் கிட்ட தான் சத்தம் கேக்குது. ஜேடி திரும்பவும் அந்த இடத்துக்கு போறாருங்க. திடீர்னு ஜேடிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறாருங்க. அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாம் எந்திரிச்சிட்டு இந்த ஜேடி எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஜேடி சோஃபா கடியில படுத்து கிடக்குறாருங்க. எல்லாரும் வந்து என்னடா ஆச்சு உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அப்பதான் ஜேடி சொல்றாரு, நேற்று ராத்திரி இந்த மாதிரி அமானுஷமான சத்தம் கேட்டுச்சு, அங்க போனேன், ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா வளரிக்கிட்டு இருக்கிற, இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்றியா அப்படிங்கும் போது, ஆமா நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஜேடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க, யாரு கண்களுக்குமே தெரியாத பேய் உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியும், நேத்தே சொன்ன அந்த ரூம் கிட்ட போகாத, அது என்னோட அம்மா ரூம் அப்படின்ட்டு திரும்பவும் எதுக்காடா அங்க போன அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஜேடி என்ன சொல்றாருன்னா, தப்பா நினைச்சுக்காத மச்சான், இந்த வீட்டுல இருக்கக்கூடிய உன்னோட அம்மா போட்டோ பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது, அதனால உங்க அம்மா போட்டோ மட்டும் எடுத்துறியா அப்படிங்கும் போது ஹீரோக்கு கோவந்துருது. என் வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவோட சாப்பாடையே சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவையே பேய் நீ சொல்றியாடா, தயவு செஞ்சு இங்க யாரும் இருக்க வேணாம், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுறாருங்க. இந்த பிளாஷ் உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இந்த 3 பேரும் பிளாஷை தனியா கூட்டிட்டு போயிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பிளானோட இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டை மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதன் மூலமா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த ஃபிளாஷ் சொல்றாரு, டே எதுக்குடா அவனை ஏமாத்தணும் அப்படின்ட்டு, நான் முன்னும் அவனை ஏமாத்த கிடையாது, இவ்வளவு பெரிய வீட்டுல அவன் மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போறான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படி எடுத்துக்க. இப்ப ஜேடி வந்து பேய் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பயப்படுறான் இல்லையா, அதையே ஒரு கான்செப்டா வச்சு இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை நல்லா பயமுறுத்தி இந்த வீட்டை விற்க வச்சிடலாம்டா. ஆனா விற்கக்கூடிய ஆளுக்கு இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த வீட்டோட ஒர்த்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க 4 பேரும் கூட்டு சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அங்க வால்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்குது. அந்த போட்டோவை பார்த்து ஹீரோ யோசனை பண்றாரு, ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுல பேயா இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. யார் அந்த பொண்ணு அப்படின்ற கதையை இப்ப நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா உயிரோட இருந்த காலகட்டத்துல ஒரு அநாத ஆசிரமம் ஒண்ணு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க கைஸ். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. அங்க போயிட்டு நீங்க எல்லாருமே அநாத அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மை சொல்லணும்னா இப்ப நானும் அநாத தான், ஏன்னா எனக்கும் அம்மா அப்பா யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இதை பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட ஒரு பொண்ணு பாக்குறா. நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு கிளம்பும் போது அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. அந்த பொண்ணுடைய பேரு அக்ஷராங்க. இத்தனை குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு, ஃபுட்டு எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கிறீங்க, நீங்க போய் அனாதான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இனிமேல் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் மூலமா அக்ஷராவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஹீரோக்கு கிடைக்குதுங்க. நாளடைவுல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறுதுங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ அக்ஷராவை வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிட்டு வராருங்க. அங்க கேண்டில் லைட் டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணி அங்க வச்சு நம்ம ஹீரோ அக்ஷராக்கு ஒரு கொலுசை ஒன்று கிஃப்டா கொடுக்குறாரு. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரா அதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியே தெரியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு தேவை ஃப்ரீடம், லவ், ரெஸ்பெக்ட், இது 3 தான் முக்கியம். இந்த நகை, ஆடம்பரம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த 3 விஷயத்தையுமே பெண்கள் கிட்ட இருந்து பறிச்சிடுறாங்க. எனக்கு இந்த 3 விஷயமே ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அக்ஷரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்ஷரா எதிர்பார்க்குற மாதிரியே லவ், ரெஸ்பெக்ட், ஃப்ரீடம் இது 3மே உனக்கு நான் என்னைக்குமே தருவேன், அதுல கண்டிப்பா கொஞ்சம் கூட குறை வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த கொலுசு எனக்கு பிடிச்சிருக்கு, நீ போட்டு விடுறியா அப்படின்ற மாதிரி நம்ம அக்ஷரா கேட்கறாங்க. ஹீரோவும் போட்டு விடுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள லவ் கன்ஃபார்ம் ஆகி 2 பேரும் ஹாப்பியா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அக்ஷராவுடைய போட்டோ பார்த்து இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அக்ஷராக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அக்ஷரா தான் இந்த வீட்டுல பேயா இருப்பாங்களோ அப்படின்ற டவுட் நமக்கு இருக்குங்க. அங்க கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா. போலீஸ்காரங்க
அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு ஊரெல்லாம் சித்ராவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் சித்ரா எங்க போனாங்க என்னானாங்கன்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அங்க கட் பண்ணா ராத்திரி ஆகுது, வெளியில ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, இடி மின்னலோட. நவீன், ஆனந்த் மற்றும் ஃபிளாஷ் இவங்க 3 பேரும் இப்ப பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நவீன் தான் பிளான சொல்றாரு. ஜேடி இந்த வீட்ல பேய பார்த்ததா சொல்றான், பேய் இருக்கு அப்படின்னு கண்மூடித்தனமா நம்புறான். இப்ப பிளான் என்ன அப்படின்னா, நவீன் இப்ப பேய் வேஷம் போட்டுட்டு வருவாருங்க. ஆனந்த் இந்த நவீன் பேய் கெட்டப்ல இருக்கிறத பார்த்து பயப்படுவாருங்க. இத நம்ம ஃபிளாஷ் வந்து போட்டோ எடுத்துருவாரு. இது வந்து ஒரு எவிடன்ஸா இருக்கும் இல்லையா, இதை கொண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு இந்த வீட்ல உண்மையிலேயே பேய் இருக்கு, ஜேடி சொல்றது உண்மைதான் அப்படின்னு ஹீரோவை நம்ப வச்சு இந்த வீட்டை வித்தரலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப நவீன் இருக்கிறார் இல்லையா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூம்குள்ள போயிருக்காரு. ஃபிளாஷ் வந்து கேமராவை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனந்த பெர்ஃபெக்ட்டா ஒரு இடத்துல நிக்க வச்சு ஆனந்துக்கு பின்னாடி அந்த பேய் கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நவீன் நான் சொல்லும் போது கிராஸ் ஆகு அப்படின்னு சொல்ல நவீன் பட்டார்னு கிராஸ் பண்றாருங்க. என்னடா நீ இவ்வளவு பாஸ்டா கிராஸ் பண்ற அப்படின்ற மாதிரி ஃபிளாஷ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய ஆனந்துக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. ஏன்னா அது நவீன் கிராஸ் பண்ண மாதிரியே இல்ல, உண்மையிலேயே ஒரு பேய் கிராஸ் ஆன மாதிரி இருக்குது. ஃபிளாஷ் சொல்றாரு, கிராசிங் ஒன்னும் அவ்வளவு சரியா இல்ல, நான் சொல்ற மாதிரி கிராஸ் பண்ணு அப்படின்னு திரும்ப திரும்ப போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஒன்னும் சரியாவே வர மாட்டேங்குது, என்னடா நடிக்கிற நீ, நான் ஆங்கிள் சொல்றேன் பாரு, கரெக்டா இந்த மாதிரி இப்படி வந்து திருப்பும் போது இப்படி கிராஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது சர்ன்னு கிராஸ் ஆகுதுங்க. அதை பார்த்து ஆனந்தும் ஃபிளாஷும் மறந்து போயிடுறாங்க. 2 பேருமே கண்ணால அந்த பேயை பாத்துறாங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். இப்பதான் நவீன் ரெடியாய் அந்த இடத்துக்கு வராரு. ஏண்டா இந்த ட்ரெஸ் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கா வருவீங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரும் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்கடா கொஞ்சம் சரி பண்ணுங்கடா அப்படின்னு கேஷுவலா சொல்றாருங்க. உடனே ஆனந்த் கேக்குறாரு, நீ இப்பதான் வரியா, நீ இப்பதான் வர அப்படின்னா அப்ப இங்க கிராஸ் ஆனது அப்படின்னு திரும்பி பார்க்க இப்ப அந்த இடத்துல ஒரு உருவம் கிராஸ் ஆகுதுங்க. அதை பார்த்து நவீனும் ஆனந்தும் மிரண்டு போயிடுறாங்க. தக்காளி அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இப்பதான் கைஸ் நம்ம ஃபிளாஷ் கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டு எடுத்துட்டு வராரு. இப்பதான் நீ கேமரா எடுத்துட்டு வரியா, அப்ப இவ்வளவு நேரம் இங்க இருந்தது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க நம்ம ஃபிளாஷோட கண்ணுக்கும் பேய் தெரியுதுங்க. அதை பார்த்து அவர் மிரண்டு போயிடுறாரு. தக்காளி அங்கதான் இன்னொரு ட்விஸ்டையும் வைக்கிறாங்க. இப்பதான் கைஸ் ஆனந்த் அந்த இடத்துக்கு வராரு. என்னடா நான் வரதுக்குள்ளே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, நான் தான் மந்திர தந்திரம் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் இல்லையா, அதனால சேஃப்டிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிருந்தேன், அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல நிக்கிறாங்க. இவங்க 3 பேரு கண்ணுக்குமே அந்த பேய் தெரியுதுங்க. 3 பேர்த்திட்டயுமே ஆள்மாறாட்டம் பண்ணி இந்த பேய் பயங்கரமா பயமுறுத்திருச்சுங்க. 3 பேரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஜேடி வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க பேய கண்ணால பாத்தண்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆவறாரு. இல்ல இந்த வீட்ல பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிடா இந்த வீட்ல பேய் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டு, நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்ப நம்ம நவீன் யோசனை பண்றாரு, வாவ் இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம், அப்ப இந்த வீட்ல பேய் இருக்கு அப்படின்றத எப்படியாவது ஹீரோ கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு இந்த வீட்டை விற்க வச்சு கமிஷனை பாத்திர வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதுக்கு முன்னாடி இல்லாத பேய இருக்கிறதா காமிச்சு நம்ம ஹீரோவை ஏமாத்தலாம் நினைச்சாங்க. இப்ப உண்மையிலேயே இருக்கிற பேய எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து அதை போட்டோ எடுத்து ஹீரோ கிட்ட காமிச்சு இந்த வீட்டை விற்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இவங்க 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நவீன் சொல்றாரு, இந்த வீட்ல பேய் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த பேய் எங்க இருக்கு அப்படின்றத யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா கமிஷன் தருவேன் அப்படின்னு சொல்ல, கமிஷனுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுற போறேன்டா அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பேயை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. வீடு முழுக்க தேடியுமே அந்த பேயை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த ஓஜா போர்டெல்லாம் வச்சு பேயை வர வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்றாங்க. நம்ம ஒரு கேம் விளையாடலாம், அந்த கேம் மூலமா பேய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் உட்கார வச்சு அந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஆர் டெய்ல்ஸ் பாக்குறதுக்காக காயினை பறக்க விடுறாங்க. பறந்து போன காயின் ரிட்டர்ன் வரவே இல்லை. எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. சரி இன்னொரு காயினை பறக்க விடலாம் அப்படின்னு காயின் மேல கை வைக்க, வேண்டாம் வேண்டாம் காயின் எல்லாம் போடவே வேண்டாம், நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் எந்த பேய் இருக்கு எதற்காக இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியல, அதனால நம்மளோட மனசுக்குள்ள ஒரு பேயை நினைச்சு வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்தியன் சினிமால வெளியான எல்லா பேய் படத்தோட பேரையும் தனித்தனியா நினைச்சுக்கிறாங்க. ஒருத்தர் காஞ்சனாவை நினைச்சுக்கிறாரு, ஒருத்தர் அருந்ததியை நினைச்சுக்கிறாரு, ஒருத்தர் சந்திரமுகியை நினைச்சுக்கிறாரு, ஒருத்தர் கன்னடால வெளியான பேய் படத்தை நினைச்சுக்கிறாருங்க. இந்த மாதிரி 4 பேரும் தனித்தனியா 4 பேய் படங்களா நினைச்சுக்கிறாங்க. அப்படியே பார்த்தா 4 பேய்களும் வந்து அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்குதுங்க. எல்லோரும் இதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஹீரோவும் இதை நம்புறாரு, இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்ட்டு. எல்லோரும் அடிச்சு புடிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. ஃபைனலி இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பேய் யாரு, எதற்காக இந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல. இவங்க அந்த பேய் துரத்த ஆரம்பிக்குதுங்க. எல்லோரும் பயந்து அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவோட ரூம் ஓபன் பண்ணி அவங்க அம்மா ரூம்குள்ளேயும் நுழைஞ்சிடறாங்க. இந்த வீட்டுல இருந்து இப்ப தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, தேங்க்ஸ்டா, இவ்வளவு நாள் இந்த வீட்டுல பேய் இருந்தது அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது, உங்களாலதான் இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்ற விஷயமே எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப இவங்க 5 பேருமே அவங்க அம்மா ரூம்குள்ள இருக்காங்க இல்லையா, அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க 5 பேருமே மிரண்டு போயிடுறாங்க. வெளியில யாரு இருக்கிறது, நம்ம 5 பேரும் தான் இங்க இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு டோர் ஓபன் ஆகுது. வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு இருக்காங்க. தக்காளி அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா என் பொண்ணை காணோம் அப்படின்னு
போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா சித்ரா, அந்த பொண்ணு தாங்க. இந்த பொண்ணு எப்படி பேயானா அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த 5 பேருமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சித்ரா சொல்றாங்க, எதுக்கு என்ன பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நீ பேய் தானே, தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து போயிரு, எங்களை எதுக்காக கொல்ல பாக்குற அப்படின்னு கேட்கும்போது, நான் பேயா, என்ன பார்த்தா பேய் மாதிரியா இருக்குது, நான் பேய் கிடையாது, உங்க கூட ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கானே அவன் தான் பேய் அப்படின்னு சொல்ல, இவங்க 5 பேரும் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. புரியலையா, உங்க ஃப்ரெண்டு அருண் தான் பேய் அப்படின்னு சொல்ல, நீ வந்து எங்களை ஏமாத்த பாக்குற அப்படின்னு சொல்ல, நம்பலனா உங்க ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறாரான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவை காணோம். நம்ம ஹீரோ இந்த சித்ராக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்காருங்க. உடனே இவங்க 4 பேரும், டே மச்சான் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, பேய்க்கு பின்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க வந்துடுறா அப்படின்னு சொல்ல, என் பின்னாடியா நிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்ரா ஹீரோவை பார்த்து பயந்து இவங்க 4 பேர்த்துக்கிட்ட ஓடி வர, சித்ராவை பார்த்து பயந்து இவங்க திரும்ப ஹீரோ கிட்டே போயிடுறாங்க. சித்ரா சொல்றாங்க, அடே முட்டா பசங்களா, நான் பேய் கிடையாதுடா, அவன் தாண்டா பேய், நம்புங்கடா அப்படின்னு சொல்ல, இவங்களும் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பேயா மாறுறாருங்க. அதை பார்த்து இவங்க எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா சித்ரா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சித்ரா இருக்காங்க இல்லையா, முறையா ஹீரோ பார்த்து இருந்திருக்காங்க. பார்த்த உடனே சித்ராக்கு ஹீரோ பிடிச்சு போச்சுங்க. ஆனா சித்ராக்கு காதல சொல்றதுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்குது. அதனால கிட்டத்தட்ட 7 வருஷம் ஹீரோக்கு தெரியாமையே ஹீரோவை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ காலையில எழுந்திருச்சு ஜாகிங் போகும்போது இவங்களும் பின்னாடியே போவாங்க, போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க, அந்த போட்டோ பார்த்து ரசிப்பாங்க. 90s கிட்ஸ் எப்படி காதல் பண்ணுவாங்க அந்த மாதிரி அணுவா ரசிச்சு ஆத்மார்த்தமா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் காதல சொல்றதுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் காதல சொல்லிதான் ஆகணும், கண்டிப்பா இன்னைக்கு நம்ம தைரியத்தை வர வச்சு காதல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சித்ரா முடிவு எடுத்திருக்காங்க. அது எந்த நாள்னா சித்ராவுடைய பர்த்டே அன்னைக்கு சாக்லேட்டும் பொக்கையும் எடுத்துட்டு, அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வீட்டை விட்டு கிளம்பி இருந்திருக்காங்க. நேரா நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கூட சப்போஸ் அவர் திட்டி அமிச்சிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் பயந்துருக்காங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நமக்கு பர்த்டே இல்லையா, கண்டிப்பா அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு நம்பிக்கையை வர வச்சுட்டு இவங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோவை காணுங்க. ஹீரோவை தேடி அப்படியே ஸ்டெப்ல ஏற ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படி இவங்க மேல ஏறி வரும்போது டிவில படம் ஓடிட்டு இருந்திருக்குது. டிவில பயங்கரமா சத்தம் கேட்டதும் இவங்க அந்த சத்தத்துல அதிர்ச்சியா இருந்திருக்காங்க. காலு வலிக்கி விட்டு ஸ்டெப்ல இருந்து அப்படியே கீழே விழுந்து மயங்கிட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சுதான் இவங்க கண் முழிச்சிருந்திருக்காங்க. இவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ஹீரோவை தேடி இருந்திருக்காங்க. ஹீரோவையும் காணோம். சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருந்திருக்காங்க. ஆனா நம்ம சித்ரானால அந்த வீட்டை விட்டு வெளியில வர முடியலங்க. எல்லா டோரும் லாக்ல இருந்திருக்குது. இவங்க வெளியில வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க, இவங்கனால வெளியில வர முடியல. அப்பதான் நம்ம சித்ரா ஹீரோவை பார்த்து இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா போட்டோ முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனால நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் அருண் மேல கைய வைக்க, அந்த கையை அப்படியே அருணோட உடம்புக்குள்ள பூந்துட்டு வெளியில வருதுங்க. அதை பார்த்து நம்ம சித்ரா பயங்கர அதிர்ச்சிக்குள்ளா இருந்திருக்காங்க. அப்பதான் தெரிய வந்திருக்குது அருண் இங்க பேயா இருக்கிறாரு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ சித்ராவை பார்த்து பயங்கரமா சிரிச்சிருந்திருக்காரு. அது ஆன்மாவா? அதை பார்த்து சித்ரா மிரண்டு போய் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருந்திருக்காங்க. ஆனா இவங்கனால எந்த ஒரு டோரையுமே ஓபன் பண்ணி வெளியில போக முடியல. ஆனா அவங்க அம்மாவோட ரூம் டோர் மட்டும் ஓபன்ல இருந்திருக்குது. அதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டாங்க. பர்த்டே அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்தவங்க இந்த வீட்லயே வசமா லாக் ஆயிட்டாங்க. இவங்கனால இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியல. அடுத்த நாள் காலையில வீட்டுக்குள்ள சத்தம் கேட்டு இருந்திருக்குது. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா வெளியில வந்து எட்டி பார்த்து இருந்திருக்காங்க. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் தனித்தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம சித்ராக்கு தெரிய வந்திருக்குது. அப்போ இவங்க 4 பேரும் பேய் தானா, இந்த வீடு முழுக்க பேய்களா நிறைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி சித்ரா பயங்கரமா பயந்து போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரிய வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. இவங்க 4 பேரும் மனுஷங்க தான். இவங்க கண்களுக்கு நம்ம ஹீரோ தெரியறாரு போல, நம்ம கண்களுக்கு இப்ப ஹீரோ தெரியல. இவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வெளியில போலாம் அப்படின்னு சித்ரா பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஜேடி அந்த ரூம் கிட்ட வந்து கொலுசு சவுண்ட் கேட்குது அப்படின்னு பயந்தாரு. அதே சமயம் நடுராத்திரி ஜேடி ஒரு உருவத்தை பார்த்ததா பயந்தார் இல்லையா, அது வேற எந்த உருவம் கிடையாது, சித்ராவோட உருவம் தான். அப்புறம் இவங்க 4 பேரும் பேய் இருக்கிறதா டிராமா பண்ணி ஹீரோவை ஏமாத்திரலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க இல்லையா. அந்த டைம்ல நம்ம சித்ரா சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கிச்சன்ல வந்து அலமோதிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் கிச்சனுக்கு ஆனந்த் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி இருந்திருப்பாங்க. அப்பதான் பின்னாடி பாஸ் ஆன மாதிரி இவங்க கண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அப்ப அங்க பாஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது எல்லாமே நம்ம சித்ரா தான். ஏன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அலமோதிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆக மொத்தம் சித்ரா வந்து பேய் கிடையாதுங்க, ஹீரோ தான் இந்த வீட்டுல பேயா இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஹீரோ எப்படி பேய் ஆனாரு அப்படின்றது இவங்க யாருக்குமே தெரியல. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரு சித்ராவோட சேர்த்து 5 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து இந்த வீட்ல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி தேடலாம் அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது பாத்தீங்கன்னா அம்மா ரூம்ல இருக்கக்கூடிய கபோர்டு வந்து இந்த வீட்டுக்கு வெளியில போறதுக்கான ஒரு போர்ட்டலா இருக்குது. அதுல நவீன் கை வச்ச உடனே நவீன் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு. அப்பாடா எப்படியோ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஆனா மத்த எல்லாருமே இன்னும் வீட்டுக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம தான் வெளியில போறதுக்கான எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, நம்மளே திரும்ப உள்ள போய் இவங்களை எல்லாம்
கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நவீன் உள்ள போயிட்டு வெளியில வரதுக்கு ட்ரை பண்றாரு. இவரால வெளியில வர முடியலங்க. அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிருது. எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இவங்கனால அந்த வீட்டை விட்டு வெளியில வர முடியலங்க. இந்த வீடு முழுக்க நம்ம ஹீரோடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இவங்க வெளியே போறதுக்கு முயற்சி பண்ணி பயங்கர டயர்ட் ஆயிடுறாங்க, டென்ஷனும் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம், எதுக்குடா எங்களை புடிச்சு வச்சிருக்க, எங்களை ஏன்டா வெளியில போவே விடமாட்டேன்ற, நீ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, எங்க கண்ணு முன்னாடி வா, என்னதான் பிரச்சனை அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இவங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாருங்க. அங்க இருக்கக்கூடிய டிவி ஆன் பண்றாரு. நீங்க என்ன பாவம் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறீங்களா, இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்றாரு. இவங்க 4 பேரும் ஹீரோவை ஏமாத்தி இந்த வீட்டை விற்க வச்சு அதன் மூலமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க இல்லையா, அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் டிவில வெட்ட வெளிச்சமா ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து இவங்க 4 பேருமே தலை குனிறாங்க. என்னடா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸையே ஏமாத்த பாத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சித்ராவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா நீங்க எல்லாம் இப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலடா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பெரிய சொத்தை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துட்டோம், மன்னிச்சுக்க, நாங்க பண்ண தப்புக்கு எங்களை நீ கொன்றுடா அப்படின்னு சொல்ல, நான் எதுக்குடா உங்களை கொல்ல போறேன், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன், நீங்க எல்லாம் என்னோடது அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா நீங்க அந்த மாதிரி எல்லாம் என்ன நினைக்கவே இல்லை, நீங்க இந்த வில்த்த மட்டும் தான் பாத்தீங்களே தவிர என்னோட நட்பை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை, போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கல்ல, டோர் இப்போ ஓபன் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 5 பேருக்கு போய் வெளியில போறதுக்கு இப்ப மனசே வர மாட்டேது. என்னடா ஆச்சு உனக்கு, எப்படிடா இறந்து போன அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாத்தையுமே இழந்து இந்த வீட்டுல தனியாளா இருந்தார் இல்லையா, அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சொந்தம்னு ஒண்ணு கிடைச்சிருக்கும், அதுதான் அக்ஷரா. அக்ஷராவை இவரு ரொம்ப அழகா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. இனி நம்மளோட வாழ்க்கையே அக்ஷரா தான், அக்ஷராக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா காதலிச்சிட்டு இருந்திருக்காருங்க. திடீர்னு ஒரு நாள் அக்ஷரா எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்க என்ன ஆனாங்க எதுவுமே தெரியலங்க. நோ மெசேஜ், நோ போன் கால்ஸ். இவரும் அக்ஷராவை தேடி அலைஞ்சிருந்திருக்காரு. அம்மா அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போனார் இல்லையா, அதே மாதிரி திரும்பவும் இவர் டிப்ரெஷனுக்குள்ள போயிருந்திருக்காரு. அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா சித்ராவோட பர்த்டே. திடீர்னு ஒரு நாள் அக்ஷரா வந்து நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப வீட்டோட மாடியில நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அக்ஷராவை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா முகத்துல காட்டிக்க கூடாது, ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம எங்க போனானே தெரியல அப்படின்னு கோவமாவே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அக்ஷரா சொல்றாங்க, ஜெர்மனில போய் படிக்கிறதுக்காக இவங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தாங்களாம், அது கிடைச்சிருச்சு, அதனால நான் ஜெர்மனி போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ பயங்கர ஷாக்கா வராருங்க. நீ உன்னோட வாழ்க்கையில என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லாம திடீர்னு சடனா போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. நீ பாட்டுக்கு என்னோட வாழ்க்கையில வந்த, கொஞ்ச நாள் சந்தோஷமா சுத்தின, திடீர்னு சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்ட, இப்ப திரும்ப வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப என்ன நான் ஜெர்மனி போக கூடாது அதானே சொல்ல வர அப்படின்னு சொல்லி இந்த அக்ஷரா பயங்கரமா சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அக்ஷரா என்ன சொல்றாங்கன்னா, பிறந்தோடனே உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, உன்னோட வாழ்க்கையில நீ எதுக்குமே கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது, எல்லாமே நீ கேட்ட உடனே கிடைச்சது, ஆனா எனக்கு அந்த மாதிரி கிடையாது, எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும், இங்கேயே இருக்கணும் அப்படின்னா ஒரு வழி இருக்கு, இந்த வீடு இருக்கு இல்லையா பங்களா வீடு, இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிரு, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு. இங்க பாரு, எனக்கும் கோலு ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கு பயங்கர சங்கட்டமா போகுதுங்க. அக்ஷராவை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுமா தோணுது, அக்ஷராக்கு ட்ரீமு கோலுன்னு ஒன்று இருந்திருக்குதுங்க, ஆனா இதை பத்தி எல்லாம் எதுவுமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண கிடையாது. திடீர்னு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது, சொல்லாம கொள்ளாம இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அது கிடைச்ச உடனே நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்பர் கம்யூனிகேஷன் கொடுக்காதனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே ஹீரோவை கழட்டி விட்டுட்டு போற மாதிரி இருக்கு இல்லையா, அதை நினைச்சுதான் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் என்னோட கோலை ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ மாடியில நின்னு பாப்பாருங்க, அக்ஷரா ஒரு ஆட்டோ பிடிச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாங்க. அந்த நேரம் பார்த்துதான் சித்ரா வீட்டுக்குள்ள பொக்கே மற்றும் சாக்லேட்டை எடுத்துட்டு உள்ள நுழைவாங்க. மாடிப்படி ஏறி வரும்போது அப்ப டிவில பயங்கரமா சத்தம் கேட்டு இருந்திருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியாகி ஸ்லிப் ஆகி சித்ரா அப்படியே கீழே விழுந்திருந்திருப்பாங்க. பயங்கரமா சத்தம் போட்டுட்டு தான் விழுந்திருந்திருப்பாங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்த்திருந்திருப்பாரு. மாடியில பெபிள்ஸ் எல்லாம் குட்டி வச்சிருந்திருப்பாங்க. அந்த பெபிள்ஸ், அதாவது அந்த கூழாங்கல்ல இருக்கும் பாத்தீங்கன்னா, மீன் தொட்டிக்குள்ள எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த கல்லு வலிக்கி விட்டு அப்படியே மாடியில இருந்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு ஸ்பாட்லயே அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனது அவருக்கே தெரியலங்க. ஆட்டோல போயிட்டு இருக்கக்கூடிய அக்ஷராவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு வெளியில வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வந்திருக்குது, அவர் செத்து போய் ஆன்மாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து நம்ம ஹீரோடைய டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோ அந்த வீட்டை விட்டு வெளியில போலான்னு நினைக்கிறாரு. ஆனா அவர்னால அந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியல. நிறைய ஆசைகளோட இறந்து போறவங்க ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஹீரோக்கும் ஆசையெல்லாம் இருக்கு இல்லையா,
அதனாலதான் ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப நமக்கு தெரிய வருதுங்க. இன்டெரக்டா ஹீரோவுடைய சாவுக்கு காரணமா இருந்தது சித்ரா தான். சித்ராவுடைய சத்தத்தை கேட்டுதான் இவர் பெபிள்ஸ் வலிக்கு விட்டு மாடியில இருந்து கீழே விழுந்தாரு. அதனாலதான் சித்ராவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம நம்ம ஹீரோ உள்ளேயே புடிச்சு வச்சிருந்திருக்காருங்க. ஹீரோக்கு திடீர்னு ஆசை வந்திருக்குதுங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கர்ட்டனை விலக்கி பார்த்தா வெளியில நின்னுட்டு இருக்கிறது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நாம இப்பதான் நினைச்சோம் இவனுங்களே வந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்திருக்காருங்க. சோ கொஞ்ச நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட அவர் ஆன்மாவா காட்டிக்காம ரியலா இருக்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள பயமுறுத்துறதுக்காக காஞ்சனா, அருந்ததி பேயெல்லாம் வர வச்சு பயங்காட்டிக்கிட்டு இருந்திருக்காருங்க. இந்த கதையை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவன் நமக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கான், எவ்வளவோ பண்ணியிருக்கான், ஆனா நாம திருப்பி இவனுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ நாம அவனுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம். அது என்னன்னா, இந்த அக்ஷரா எங்க இருக்கா அப்படின்றத பார்த்து கூட்டிட்டு வந்து சாவறதுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்க இல்லையா, அட்லீஸ்ட் அந்த சண்டையை சமாதானப்படுத்தி வச்சோம் அப்படின்னம்னா கூட இவனோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெளியில போயிட்டு எல்லா இடத்துலயுமே இந்த அக்ஷராவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது அக்ஷரா பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஃபைனலி அக்ஷரா எங்க இருக்காங்க அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அக்ஷரா கிட்ட இந்த மாதிரி நீங்க என்னோட ஃப்ரெண்ட் அருணை பாக்குறதுக்காக வரணும் அப்படிங்கும்போது அவங்க சண்டையில இருக்கிறதுனால வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் விஷயத்த சொல்றாங்க, ஹீரோ இறந்து போயிட்டாரு, அவர் ஆன்மாவா இருக்கிறாரு, அவர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, ஒரு வாட்டி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம அக்ஷராவும் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆன்மாவும் ஹக் பண்ணுது. இது எல்லாத்தையும் சித்ரா பாக்குறாங்க. சித்ராக்கு ஒரு மாதிரி பொசசிவ்னஸா தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் காதல சொல்லாமையே காதலிச்சிருந்திருக்காங்க இல்லையா. இப்போ இந்த அக்ஷரா என்ன சொல்றாங்கன்னா, என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது, நீ என்னை விட்டு போகாத, என்னையும் உன் கூடயே கூட்டிட்டு போயிரு அப்படிங்கும்போது, இல்ல நீ வாழ வேண்டியவ, நீ கண்டிப்பா வாழணும், அது மட்டும் இல்லாம நீ கேட்டல இந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை வச்சு என்ன பண்றது, அதனால இந்த வீட்டை நான் உன் பேர்ல எழுதி வச்சுட்டேன், இனி இந்த வீடு உனக்கு தான் சொந்தம், இந்த வீட்டை நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரோட ஆத்மா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதுங்க. இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக்கா வராங்க. எல்லாமே ஓகே, ஆனா இந்த வீட்டை வந்து அவ பேர்ல எழுதி வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா தப்புன்னு சொல்ற, அவன் லவ் பண்ணியிருக்கான், லவ் பண்ண பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சு இதை பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது, கிடையாது, இந்த அக்ஷராவை தேடி போகும்போது அப்போ அக்ஷரா பத்தின ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சது. இந்த ஜேடி தான் டிடெக்டிவ் ஆச்சு, அதனால கொஞ்சம் உள்ள இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருந்திருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அக்ஷரா ஒரு மோசமான பொண்ணு அப்படின்றது தெரிய வந்திருக்குதுங்க. ஆக்சுவலா எப்படி ஆர்ஃபனேஜ்ல வச்சு நம்ம ஹீரோ கிட்ட பழக்கமாயி ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணி அதை காதலா மாத்தி ஹீரோ கூட நல்லா சுத்தி பணம் சம்பாதிச்சாலோ, அதே மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பணக்கார பசங்களையும் டார்கெட் பண்ணி இருந்திருக்கிறா. அவங்க கூட எமோஷனலா பழக ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. அதன் மூலமா ஃப்ரெண்ட்ஷிப், காதல்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் பயங்கரமா பணம் பறிச்சிட்டு இருந்திருக்கிறா. ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த அக்ஷராவை பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த முன்கூட்டியே சொல்றதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க, அவ வலையில விழுந்துராதீங்க அப்படின்ட்டு. ஆனா சொல்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படல. இப்ப ஹீரோடைய உசுரும் போயிடுச்சு. இந்த விஷயத்த சொல்லி முடிக்கும் போது இந்த அக்ஷரா தன்னோட சுயரூபத்தை காட்டுறாங்க. ஆமா நான் அப்படித்தான் அப்படின்ட்டு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தரை ஏமாத்தி இப்போ ஒரு உசிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்பதான் அக்ஷரா எதனால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்றாங்க. அக்ஷரா சின்ன வயசுல இருந்தே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணுங்க. அந்த ஆர்ஃபனேஜ்ல பணக்கார பசங்க எல்லாம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அதை பார்க்கும் போதெல்லாம் அக்ஷராக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, நம்ம அனாதை அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லி காட்டுற மாதிரி வாரம் வாரம் மாசம் மாசம் ஒரு ஃபேமிலி இங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இருந்திருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பணக்கார பசங்களா யாருன்னு பார்த்து அவங்கள இவங்களோட காதல் வலையில விழ வச்சு அவங்கள ஏமாத்தி பணம் பறிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் விசாரிச்சதன் மூலமா அக்ஷரா யாரு அப்படின்ற உண்மை தெரிய வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை கண்டிக்கிறாங்க. ஆனா அக்ஷரா என்ன சொல்றானா, நீங்களாம் ஃபர்ஸ்ட் யாரு, எதற்காக இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கீங்க, இது என்னோட வீடு, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. ஆனா பேச விடாம மரியாதையா வெளியில போயிருங்க அப்படின்னு மிரட்ட இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. இனி இந்த பங்களா வீடு நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை எல்லாம் இந்த அக்ஷரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அங்க இருக்கக்கூடிய போட்டோ ஃப்ரேம்ல ஹீரோடைய முகம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு நம்ம ஹீரோடைய ஆன்மா அந்த இடத்துக்கு வருதுங்க. ஆக்சுவலா நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இது எல்லாத்தையுமே உன் வாயால சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உன் வாயால சொல்லிட்ட, இந்த வீடு உனக்கு சொந்தம்னு நீ சொன்னல, இந்த வீட்டை விட்டு நீ எப்படி வெளியில போயிடுறன்னு பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய ஆத்மா சொல்லுதுங்க. வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அக்ஷரா என்ன விட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டோர் லாக் ஆயிருது. வெளியில போன நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது அவனுடைய வேலை தான் அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்க. அதே சமயம் நவீன் கிட்டயும் எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க, ரியல் ஃப்ரெண்ட்ஸ் வேற, ரியல் எஸ்டேட் வேற, ரியல் எஸ்டேட்டை கொண்டாந்து ரியல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் துணிச்சுக்கிட்டு இருக்காதரா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட தப்பு உணர்ந்து அந்த வீட்டை
விட்டு கிளம்புறாங்க. அக்ஷரா உள்ள மாட்டிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த பார்ட் 2க்கான லீடா வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல